2026 தேர்தல் களத்துல வந்து ஸ்டாலின் இல்ல திமுகவினுடைய ஆன்டி இன்குமென்சி எல்லாம் வந்து தாவேக்காவுக்கு எடப்பாடிக்கு போக போகுது. இறுதியில 2 பேரும் தான் இணைய போறாங்க. தேர்தல் நெருங்குற சமயத்துல அப்டின்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? இல்ல. தாவேக்காவுக்கு போதா, எடப்பாடிக்கு போதாங்க. அப்படி ஒண்ணு இல்ல முதல்ல. நீங்க இவருக்கான எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்க இல்ல. இவங்க கிரியேட் பண்றாங்க. அதனால தான் நீங்க வந்து இப்ப இவர் பேசுறாருல்ல, அ விஜய் ஆகட்டும் அல்லது எந்த திமுக எதிர்ப்பு பேசுறவங்க யாராவது, திமுக இந்த ஆட்சியில வந்து பல நலத்திட்டங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. திமுக தேர்தல்ல வாக்குறுதி நிறைவேத்தலன்னு குற்றம் சொல்றாங்க. திமுக ஊழல் கட்சின்னு சொல்றாங்க. திமுக வாரிசு அரசியல்ன்னு சொல்றாங்களே தவிர, திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள் இருக்குல்ல, மகளிருக்கு ரூ. 1000 குடுக்குது. இதெல்லாம் ஒரு திட்டமா? இது ஏன் கொண்டு வரேன்னு யாராவது சொல்றாங்களா? சொல்லல. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து கொண்டு வந்திருக்கு. என்ன நீ கட்டணமில்லா பேருந்து குடுக்குறது? ஏன் அத குடுக்குற? அது மோசமான திட்டம்னு பாஜக சொல்லுதா? தாவேகா சொல்லுதா? அதிமுக சொல்றதா? சொல்றதில்ல. நீங்க குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் குடுக்குறாரு. அத விமர்சனம் பண்ணி பேசுறதில்ல. அது மட்டும் இல்ல. திமுக கொண்டு வந்து எந்த நலத்திட்டங்களையும் நிறைவேத்தி ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. நெறைய திட்டங்கள். அந்த ஒரு திட்டத்தில் எந்த ஒரு திட்டத்தையாவது அதுல சீமானோ அல்லது வந்து விஜயோ, அதிமுகவோ, பாஜகவோ யாரையாவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணி பேச சொல்லுங்க. இல்ல குடுத்தத சொல்லி காட்டுறாங்கன்றாங்கல்ல. நான் என்ன சொல்றேங்க, ஒரு அரசை குறை சொல்வது என்பது அது கொண்டு வந்த திட்டங்களை விமர்சிக்கிறது தான். ஆட்சி சரியில்லன்னா. நீ வந்து என்ன பண்றன்னா, கிரியேட் பண்ற. என்ன பண்ற? ஊழல் கட்சின்னு சொல்ற. அதுக்கப்புறம் வாரிசு அரசியல்னு சொல்ற. வேற விஷயம் சொல்ல முடியல. ரூ. 1000 திட்டம் இதெல்லாம் ஒரு திட்டமாங்கன்னு சொல்லு தில் இருந்தா. இலவச கட்டணமில்லா பேருந்து திட்டம் ஒரு திட்டமான்னு சொல்ல சொல்லுங்க தில் இருந்தா. எவனையாவது ஒருத்தன சொல்ல சொல்லுங்க. எந்த திமுக எதிர்ப்பு பேசுகிற யாராவது இந்த திட்டங்களை சொல்ல சொல்லுங்க. சொல்ல முடியாது. சொன்னா என்ன ஆகும்னா, மக்கள் இவங்கள வந்து விரட்டி அடிப்பாங்க. ஏன்னா, அந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில அவ்வளோ பயன்படுதா இருக்கு. ஆனா, எப்படி அத கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்தால் 2000 குடுப்போம். நாங்கள் வந்தா பஸ்ஸ இன்னும் விரிவாக்குவோம். நாங்க வந்தா காலையில டிஃபனு, மத்தியானம் பிரியாணி போடுவோங்கிற அளவுக்கு தான் அத பேசுறாங்களே தவிர, அப்ப இவங்களால என்ன பண்ணணும்னா, இந்த அரசு சிறப்பா இயங்குது என்பதற்கு திமுக கொண்டு வந்த திட்டங்களை இவங்க குறை சொல்ல முடியலங்கிறத எதிரிகளாலே சொல்ல முடியல. நீங்க கிரியேட் பண்ண முடியலல்ல. நீங்க ரூ. 1000 திட்டத்துல ஊழல் நடந்ததுன்னு சொல்ல முடியல. காலை உணவு திட்டத்துல சரியில்லன்னு உங்களால சொல்ல முடியல. உங்கள பஸ் கட்டணமில்லா பேருந்து சரியில்லன்னு உங்களால சொல்ல முடியல. வ விபத்துல இறந்தவங்களுக்கு நலத்திட்டங்கள் குடுக்குறார், பணம் குடுக்குறார் சொல்ல முடியல. இப்ப கூட பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு ரூ. 2000 பணம் குடுக்குறாருன்னு சொல்லியிருக்கிறார். அத நீங்க குறை சொல்ல முடியலன்னா, இதுதான் மக்களுக்கும் திமுக அரசு இருக்கிற முதலமைச்சர் தளபதிக்குமான உறவு. இத பிரேக் பண்ணவே முடியாது யாராலயும். இவங்களே நெனச்சாலும் இவங்களால பிரேக் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் போலி அப்படின்னு சொன்னா, மக்கள் இவங்கள வந்து மிக மோசமா இவங்கள புறக்கணிப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த பேராபத்துல அவங்க சிக்க மாட்டாங்கங்கிறது, எந்த இடத்தில் திமுக நலத்திட்டங்களை ஒரே ஒரு நலத்திட்டத்த கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா? அத பயன்படுத்த முடியும். அதுதான் திமுகவின் செல்வாக்கா இருக்கு. பிரம்மாண்டமா இருக்குது. இவங்க கிரியேட் பண்ண முடியாது. திமுகவுக்கான எதிர்ப்பு ஓட்டை விஜய், அதிமுக இல்ல. அப்படி ஒண்ணு இல்லங்கிறேன் நானு.